எவ்வளவோ விதமா மீன் குழம்பு வச்சிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு இடிச்சு சேர்த்து ஒரு மீன் குழம்பு வச்சு பாருங்க. தேங்காய் இல்லாம செம்ம டேஸ்டா இருக்கும். 1/2 முக்கால் கிலோ மீனுக்கான அளவுங்க. நல்லா ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, கொஞ்சம் நிறைய தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. பழைய புளியா இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. இது புது புளிங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கோங்க. 10 to 12 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு அம்மிக்கல்ல இடிக்கிறேங்க. உங்ககிட்ட இடிக்கல் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இடிச்சுக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில போட்டுட்டு ஒரே ஒரு திருப்பிட்டு கூட எடுத்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு 2 ஒன்னா கூட போட்டு நீங்க இடிச்சுக்கலாம். இல்லைன்னா தனித்தனியா. வெங்காயம் நிறைய இருக்கிறதுனால முதல்ல வெங்காயத்தை இடிச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டையும் சேர்த்து இடிக்கிறேங்க. இது தண்ணி ஊத்தி அரைக்க கூடாது, இடிச்சு மட்டும் எடுக்கணும். நைஸாவும் அரைக்க கூடாதுங்க. வெங்காயமும் பூண்டு மட்டும்தாங்க இடிக்கிறோம். தக்காளி நம்ம வெட்டி தான் சேர்க்க போறோம். இப்ப இடிச்ச பொருள் எல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டியில ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இந்த 3மே சேர்த்துட்டு தாளிச்சுக்கலாம். இது கூட நம்ம இடிச்சு வச்சிருக்க வெங்காயம் பூண்டு விழுத சேர்க்கணுங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இது மண் சட்டின்றதுனால ஹை ஃபிளேம்ல வச்சு வதக்கினாவே ஒன்னும் ஆகாதுங்க. இதே நீங்க வடை சட்டியில வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஃபிளேம் கம்மியில வச்சு பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா சுருள வதங்கணுங்க. அது வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு எனக்கு பொடி பொடியா வேணுன்றதுனால சாப்பர்ல போட்டிருக்கேன். நீங்க கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாங்க. இப்ப தக்காளியும் சேர்த்துட்டு அதே ஃபிளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா மஞ்சத்தூள், நல்லா 2 ஸ்பூன் நிறைச்சு மிளகாய் தூள், அதே 2 ஸ்பூன் நிறைச்சு வர கொத்தமல்லி தூள் எடுத்துருக்கங்க. புளி அதிகமா சேர்க்கிற இடத்துல மிளகாய் தூளும் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதாங்க கரெக்டா இருக்கும். 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதுக்கு வேற எந்த மசாலா தூளும் சேர்க்கறது இல்லை நம்ம. இப்ப இந்த வதக்கின பொடியோட நான் புளி பாத்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அந்த புளியை சேர்த்திக்கிறேன். இந்த தண்ணி பத்தாது, இன்னும் 2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. இன்னைக்கு மீன் பாத்தீங்கன்னா வறுக்கறதுக்கு எடுத்த மீன் தாங்க. இது எந்த மீனா இருந்தாலும் இதே மெத்தட்ல நீங்க பண்ணலாம். நல்லா பெரிய பீசஸ் எல்லாம் வறுக்கறதுக்கு வச்சுட்டு தலை வால் குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் நான் குழம்புக்கு வச்சிருக்கேங்க. நல்லா குழம்பு கொதிச்சு திக்னஸ் வந்துருச்சு. எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ வச்சுக்கோங்க. மீன் போட்டதுக்கு அப்புறமா கொதிக்க விடக்கூடாது ரொம்ப நேரம். அதனால எவ்வளவு திக்னஸ் வேணுமோ திக்னஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் துண்டுகளை போட்டுட்டு கரெக்டா 2 நிமிஷம் டைமர் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. கரெக்டா வெந்துரும். ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா மீன் பீஸா போயிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு முள்ளெல்லாம் குழம்புல வந்துருச்சுன்னா சாப்பிடவே முடியாதுங்க. அதே மாதிரி மீன் துண்டுகளை போட்டுட்டு ரொம்ப கலந்தும் விடக்கூடாதுங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சுங்க. குழம்பு சூப்பரா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. மீன் வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பச்சை கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பாருங்களேன். சூப்பரா எண்ணெய் எல்லாம் மேல அவ்வளவு அருமையா மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. அவ்வளவுதான். நீங்க இது சாதத்தோட சாப்பிடலாம், இட்லி தோசை கூட வச்சு கூட சாப்பிடலாங்க.